நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு இனிமையான மாலை பொழுதில் கேள்விக்காயிறு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு போட்டியாளர்களை நாங்கள் அறிமுகம் செய்து வருகின்றோம். அந்த போட்டியாளர் தங்களுக்கான திறமைகளை வெளிக்கொண்டு வந்து பணப்பரிசுகளையும் வெற்றி பெற்று செல்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் கேள்விக்காயிறு நிகழ்ச்சியில் இந்த வாரம் 2 பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி முத்துத்தம்பி மகா வித்தியாலயம், அதே போன்று ஊரில் கணேசா வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்கள் ஒவ்வொருவர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் திருநெல்வேலி முத்துத்தம்பி மகா வித்தியாலயத்தில் கல்வி கேட்கின்ற ஒரு மாணவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார். வழமை போல ஒரு சிறிய கதையை சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஒரு மீனவ தொழில் செய்து வந்த ஒருவர், அவருடைய குடும்பத்திலே யாரும் இல்லை, எல்லோருமே இறந்து விட்டார்கள். அவர் தனித்து வாழ்கின்றார். நிறைய நாட்களாக தன்னுடைய வறுமை காரணமாக கடல் தொழிலுக்கு போய் மீன்களை விட்டு வாழ்ந்து வந்தார். அவ்வாறு அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் வந்துவிட்டது. அவரால் கடலுக்கு சென்று அங்கே மீன்பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியவில்லை. கடலின் கரையோரத்தில் ஒரு படகிலே அவர் சோர்ந்து போய் அப்படியே யோசித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். 2-3 நாட்கள் எல்லாம் நகர்கின்றது. அவருக்கான உணவுகள் எதுவுமே கிடைக்கவில்லை. இவர் மேல் இறக்கப்பட்டு தேவலோகத்தில் இருந்து ஒரு காகா என்கின்ற ஒரு பறவை அவர் மீது இறக்கப்பட்டு அங்கே வருகின்றது. அங்கே வந்து அவரை கேட்கின்றது, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. அவர் தன்னிடம் யாருமே இல்லை, தான் மீன்பிடித்து சுயமாக உழைத்து வந்தேன், இப்பொழுது என்னால் முடியவில்லை, எனக்காக யாரும் இங்கே இல்லை, ஆகவே இப்பொழுது நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். சரி என்று அந்த பறவை சொன்னது, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு மீன் கொண்டு வந்து தருகிறேன், அந்த மீனை நீங்கள் விற்று உங்களுடைய வாழ்க்கை செலவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடம்பிலே தன்மை இருக்கின்றது, அந்த உடல்நிலை மீண்டும் திரும்பி வருவதற்கு நீங்கள் அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் அந்த மீனை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அந்த காகா பறவை சொன்னதான். சரி என கேட்டுக்கொண்டு அந்த முதியவர் தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார். வழமை போல அந்த பறவை யாருக்கும் தெரியாமல் அந்த முதியவர் வீட்டுக்கு வந்து சென்றது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மீன்களை கொடுத்தவர். இவரும் அந்த மீனை கொண்டே சந்தையில் விட்டு தன்னுடைய தேகத்திலே மீண்டும் தெம்பை வளர்த்து கொண்டார். மிகவும் சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலைகளை எல்லாம் பார்த்து வீடுகள் எல்லாம் கட்டி மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறி வந்திருக்கிறார். மாறி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பறவை இந்த ஊருக்கு வருவதை பற்றி யாரோ தெரிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதை பற்றி ஒரு அவதானம் செலுத்தவில்லை. நகர்ந்து போகின்றது நாட்கள் பல. ஒரு நாள் வந்து அந்த ஊரில் இருக்கின்ற அரசனுக்கு கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. கண் பார்வை இல்லாமல் போனவுடன் இந்த பறவையினுடைய இரத்தத்தை அந்த கண்ணுக்குள்ளே விட்டால் அவனுடைய கண் பார்வை மீண்டும் வந்துவிடும் என்று சொல்லி அங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியும். உடனே வந்து இந்த பறவை இங்கே வருவது தெரிந்திருந்தார்கள். ஆனால் எங்கு வருவது, எப்படி வருவது என்பது விடயம் அவருக்கு தெரியவில்லை. ஊர் முழுவதுமே அங்கே ஒரு அறிவித்தல் விடப்படுகின்றது, இப்படி ஒரு பறவை இங்கே வருகின்றது, அந்த பறவையை பிடித்து தந்தால் நிறைய பொற்காசுகளும் நிறைய தங்கம் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும், யாராவது கண்டால் அதை கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்லி அந்த நாடு முழுவதும் அந்த இடம் முழுவதும் அறிவிக்கப்படுகின்றது. இந்த அறிவித்தலை கேட்டவுடன் அந்த வீட்டிற்கு வருகின்றவர் அந்த முதியவர் வந்து, ஏன் இந்த பறவையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொல்லி அந்த முரசு கொட்டி கொண்டு அந்த அறிவித்தலை விடுபவரிடம் கேட்கிறார். அவர் சொல்கின்றார், எங்களுடைய மன்னருக்கு கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது, இந்த பறவையினுடைய இரத்தத்தை அங்கே விட்டால் கண் பார்வை மீண்டும் திரும்பிவிடும், ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் இந்த அறிவித்தலை விடுகிறோம் என்று சொன்னான். அப்பொழுது அந்த அரச காவலர்கள் கேட்கிறார்கள், சரி நீ ஏன் இதை பற்றி விசாரிக்கிறாய், உனக்கு அந்த பறவை பற்றி தெரிந்திருக்கிறதான்னு சொல்லிக்கின்றார். அப்போது அவர் அது வந்து என்று சொல்லி அந்த பறவை பற்றி சொல்ல எடுக்கும்போது அது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவருடைய மனச்சாட்சி உறுத்தியது, அந்த பறவையை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் காவலர்கள் இவர் மீது சந்தேகப்பட்டு உடனே அரச சபைக்கு அழைத்து சென்று இவன் இப்படி நடந்து கொண்டான்னு சொன்னான், இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும், இவருக்கு ஏதோ ஒரு விடயத்தை மறைக்கிறார்னு சொன்னால் அவர் உண்மையெல்லாம் சொன்னார், இந்த பறவை இப்படி வந்து போகிறது, அதுதான் நான் இப்படியெல்லாம் செல்வந்தனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். சரி என்ன இந்த பறவை எனக்கு பிடித்து தர வேண்டும் என்று சொல்லி அரசர் கட்டளை எடுக்கின்றார். அவன் சொல்லுகிறார், இந்த பறவையை என்னால் தனியாக பிடித்து கொள்ள முடியாது, உங்களுடைய காவலர்கள் 10 பேரை இங்கே என்னோடு அனுப்பி வைங்கள் என்று சொல்கிறார். சரி என அந்த காவலர்கள் அவனுடைய வீட்டிலே வந்து ஒழித்திருக்கிறார். மறுநாள் வழமை போல் அந்த மீன் கொண்டு வருகின்ற பறவை பறந்து வருகின்றது. பறவை பறந்து வந்தவுடன் இந்த பறவை மீனவர் வந்து பறவையோடு கதைக்கிறார், நீ இன்றைய தினம் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு செல் என்று சொல்லி சொல்கிறார். அந்த பறவையும் சரியென இந்த விடயம் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வருகின்றது. வீட்டுக்குள்ளே வந்தவுடன் அந்த பறவையினுடைய காலை இறுக்கி பிடிக்கிறான். இறுக்கி பிடித்தவுடன் எல்லோரையும் கூப்பிடுகிறான், வாருங்கள் பறவை வந்து விட்டது, நீங்கள் மன்னரிடம் கொண்டே கொடுங்கள் என்று சொல்லி கூப்பிட்டான். கூப்பிட்டவுடன் உடனே வந்து அந்த பறவை என்ன செய்தது, அது சக்தி வாய்ந்த பறவை தானே, பறந்து அந்த மீனவனையும் தூக்கி கொண்டு மேலே போய்விட்டதாம். அதற்கு பிறகு அந்த பறவை மீண்டும் வந்ததாகவும் இல்லை, அந்த பறவை பற்றி வேறு எந்த தகவலும் கிடைத்ததாகவும் இல்லை. இது ஒரு சிறிய கதையாக சொல்லப்பட்டாலும் எங்களுக்கு நன்மை செய்தவரை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதை மையமாக வைத்து அந்த கதை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கதையிலே நாங்கள் தெரிந்து கொள்கிற விடயம் இதுதான்.
யாரும் ஒருவர் ஏதாவது ஒரு தருணத்தில் எங்களுக்கு நன்மை செய்துவிட்டால் இறுதி வரை நாங்கள் அவரை நன்றி மறக்கக்கூடாது. அவரை நாங்கள் எந்த விடயத்திற்காகவும் அவரை வலியை நாங்கள் இழுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை முக்கியமாக அந்த கதை சொல்லியிருக்கிறது. சரி, இந்த கதையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற போட்டியாளர் கஜாயினி குமார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தரம் படிக்கிறீங்க? 7. எப்படி போகுது படிப்பெல்லாம்? நல்லா போகுது. சரி, இன்றைய கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? அம்மா சொன்னவா? எத்தனை கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு வரணும்னு அம்மா சொல்லிவிட்டவா? 5 கேள்விக்கு சரியாக சொல்லணும். நீங்கள் 5 கேள்விக்கு சொல்லுவீங்களா? நம்பிக்கை இருக்கா? எப்படி படிச்சிருக்கிறீங்க? பொதறிவு நிறைய படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் 10 கேள்விக்கும் சரியான பதில் சொல்லணும். வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து யோசித்து நிதானமாக பதில் சொல்லணும். போட்டின விதிமுறை இல்லாமல் தெரியுமா? உங்களுக்கு 15 கேள்விகள் இருக்குது. இதில் 10 கேள்வி உங்களை நான் கேட்பேன். ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் 1000 ரூபா. அப்படி எத்தனை கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறீங்களோ அத்தனை கேள்விக்கு பணப்பரிசு. சரியா? குறிப்பிட்ட ஒரு நேரம் தெரிவேன். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் சரியான ஒரு பதிலை தெரிவு செய்ய வேணும். சரியா? இறுதியாக எந்த பதில் சரியான யோசிக்கிறீங்களோ அந்த பதிலை நீங்கள் சொல்லலாம். தேவையான நேரத்தில் நீங்கள் குழுவையும் கேட்டுக்கொள்ளலாம். சரியா? போட்டிக்கு போகலாம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிரம். இன்றைய கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பிக்க போகின்ற போட்டியாளர் கஜாயினி குமார். உங்களுக்கான முதலாவது கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான முதலாவது கேள்வி, பொதறிவு விஷயம் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் 5 கேள்விக்கு மேலே சொல்லுவேன்னு சொன்னீங்க. என்னென்ன விஷயம் படித்தீங்க? இலங்கை சுதந்திரம் அடைந்த ஆண்டு. நிறைய படிச்சிருக்கீங்க. நீங்கள் அதை கேள்வியாக கேட்டால் நான் ஞாபகம் வந்த உடனே பதில் சொல்லிடுவேன். அப்படி தான். உங்களுக்கான முதலாவது கேள்வி, இலங்கையில் குகை ஓவியம் காணப்படும் இடம் எது? இலங்கையில் குகை ஓவியம் காணப்படும் இடம் எது? குழு. இது இலங்கையின் தென் பகுதியில் இருக்கு. சரியா? என்னமென்று சொல்ல போனால் இங்கே சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தை பார்க்கறதுக்காக செல்ல வேணும். உங்களுக்கான முதலாவது கேள்வியாக கேட்கப்படுகின்ற கேள்வி, இலங்கையில் குகை ஓவியம் காணப்படும் இடம் எது? சிகிரியா. சிகிரியா. எப்படி சிகிரியான்னு யோசிச்சு சொல்றீங்க? படிச்ச நீங்க எந்த தரத்தில்? 5ஆம் தரத்தில் படிச்சீங்களா? சரியா இருக்க மாதிரி யோசிக்கிறீங்களா? பிள்ளைன்னா என்ன செய்வீங்க? அடுத்த கேள்வி போகலாம். எல்லாம் பரவாயில்ல. அப்படியா? அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்கிறீங்க. நேரம் நெருங்குகின்றது. இறுதியான பதில் என்ன? சிகிரியா. மாற்றம் இல்லையே. தவறா போனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. இலங்கையில் குகை ஓவியம் காணப்படும் இடம் எது? சரியான பதில் சிகிரியா என்பது. வாழ்த்துக்கள். 1000 ரூபாய் பணப்பரிசு வெற்றி பெற்றிருக்கீங்க. எந்த பாடசாலையில் படிக்கிறீங்க? தரம் இல்லை. ஏபோப்பா விவோப்பா? எத்தனை மாணவர்கள் உங்களோட? 18 மாணவர்கள். சரி, கூட நண்பியும் போட்டிக்கு வந்திருந்தவா தானே? என்ன பேர் நண்பிக்கு? தயாளினி. தயாளினியும் நீங்களும் எவ்வளோ கால நண்பிகள்? சின்ன வயசுன்னு சொன்னால் பிறந்ததுலேருந்து நண்பிகள். அப்படியா? அப்படி இல்லை. எத்தனாம் தரத்துலேருந்து 2 பேருமே உண்டா பாடசாலை போவீங்க? 2 பேருமே உண்டா கல்வி நிலையம் போவீங்க? 1ஆம் தரத்துலேருந்தே போவீங்க. 2 பேரும் என்ன விஷயத்துக்காக அடிபட்டுருக்குறீங்க? கூட அடிபட்டதே இல்லையா? பொய் தானே? சரி, இப்போ அடிபடாட்டியும் பாயால் சண்டை பிடிச்சிருப்பீங்களா? பாயால் நீங்கள் கோவம் வந்தால் என்னென்னு பேசுவீங்க? உங்களுக்கு சரியான கோவம் வந்துட்டு சரியா அப்படின்னா என்னென்னு பேசுவீங்க? உங்கள் பேசி காட்டுங்களேன். என்னில் உங்களுக்கு கோவம் வந்துட்டு சரியா? இப்போ கேள்வியெல்லாம் கஷ்டமான கேள்வி கேட்டு கேட்க போனோன்னா ஒரு கோவம் வந்துட்டு என்னென்னு பேசுவீங்க? என்ன பேச மாட்டீங்க. அப்போ என்ன செய்வீங்க? அடிச்சுட்டு போயிட்டீங்களா? சரி, உங்களுக்கான 2வது கேள்வி போமா? உங்களுக்கான 2வது கேள்விக்கான நேரம். முதல் கேள்விக்கு சரியான பதில். இப்போ உங்களுக்கான 2வது கேள்வி. இப்பொழுது உங்களுக்கான 2வது கேள்வி,
சிவப்பு நிற கோள் எது? சிவப்பு நிற கோள் எது? குழு. இப்படி குழு சொல்லலாம். இப்ப எங்கேயும் மனிதர்கள் வாழலாம் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. வியாழன். வியாழனா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சிவப்பு நிறக்கோள் எது? சனி. இறுதியா என்ன பதில்? சனியா வியாழனா? இல்லாட்டி வேற மாற்றம் இருக்கா? உங்களுக்கான நேரம் நெருங்குகின்றது. சிவப்பு நிறக்கோள் இது சனி. சனி, மாற்றம் இல்லை. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. சிவப்பு நிறக்கோள் எது என்பது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரியான பதில் செவ்வாய் என்பது. சனியோ வியாழனோ தவறு. சரியா? இரண்டு கேள்விகளில் ஒரு கேள்வி சரியான பதில், ஒரு கேள்வி தவறான பதில். செவ்வாய் கிரகத்தில் தான் மனிதன் வாழலாமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது இல்லையா? இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கான நிகழ்ச்சி. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிரம். இன்றைய கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் கஜாயினி குமார். நீங்களும் கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அழையுங்கள் 0212052300 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். இது முற்றுமுழுதாக பாடசாலை மாணவர்களுக்கான களம். உங்களுடைய பொது அறிவுத்திறனையும் வெளிக்கொண்டு வாருங்கள். கஜாயினி, முதல் இரண்டு கேள்விகளிலும் ஒரு கேள்வி சரியா, ஒரு கேள்வி தவறா போச்சு. இப்போ மூன்றாவது கேள்வி போமா? போகலாம். உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கான நேரம் இப்பொழுது. கஜாயினி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வியை தெரிவு செய்யுங்க. கஜாயினிக்கான மூன்றாவது கேள்வி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இலவச சீருடையை வழங்கும் அமைச்சு எது? இலவச சீருடையை வழங்கும் அமைச்சு எது? குழு. இது உங்களுக்கு தெரிந்த ஒரு அமைச்சு தான், உங்களோடு சார்ந்திருக்கு. இப்போ கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சு எப்படி சொல்றீங்க? கல்வி அமைச்சு படிச்சினீங்களா? உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இலவச சீருடையை வழங்கும் அமைச்சு எது? கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சு, மாற்றம் இல்லை. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. இலவச சீருடையை வழங்கும் அமைச்சு எது என்பது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. நீங்கள் சொல்லியிருக்கிற பதில் கல்வி அமைச்சு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 2000 ரூபாய் பணப்பரிசு பெற்று கொண்டிருக்கீங்க. கல்வி அமைச்சுன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி கல்வி உயர்கல்வி அமைச்சுன்னு சொன்னாலும் சரி. சரியா? இப்போ 2 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க கல்வி அமைச்சுண்டு? உங்களோட சார்ந்திருக்குன்னு சொல்ல கண்டுபிடிச்சிட்டிங்க, அப்படி தானே? இப்போ எதிர்காலத்தில் உங்களோட லட்சியம் என்ன? வைத்தியர். இலவசமாக மருத்துவம் செய்யணும். சரி, எப்படியான ஆண்களுக்கு இலவசம் மருத்துவம் செய்யணும்னு யோசிக்கிறீங்க? ஏழைகளுக்கு. அப்போ வளர்ந்து எல்லாருக்குமே இலவசமாக ஏழைகள் எல்லாருக்குமே மருத்துவம் செய்வீங்களா? சின்ன வயசில் இப்படி சொல்கிறது தான், நான் வளர்ந்த பிறகு காசு இருந்தால் தான் மருத்துவம் செய்வோம்னு என்ன சொல்லுவேன் எல்லாரும். நீங்கள் அப்படியா? இல்லை கஜாயினி, அப்படி இல்லை. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன பாடம்? இங்கிலீஷ். ஆங்கிலம்.
எத்தனை புள்ளி வரும் ஆங்கிலத்துக்கு பரீட்சையில்? 82. 82. சரி, ஆங்கிலத்தில் நீங்கள் என்னென்ன நல்ல வடிவாக செய்வீங்க? டிக்டேஷன். பொயம் சொல்லுவீங்களா? பாட்டு, ரைட்டிங். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. யார்கிட்ட ஆங்கிலம் படிக்கிறீங்க? சார்கிட்ட இல்லை டீச்சர்கிட்ட. என்ன பேர்? சார்ன்ற பேர் அருள்ராஜ். அருள்ராஜ். எவ்வளோ காலமாக படிக்கிறீங்க அருள்ராஜ்கிட்ட? 6 மாதம். 6 மாதமாக படிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனாம் தரத்துலேருந்து ஆங்கிலம் நல்ல வடிவாக சுலபமாக படிக்க முடியும்? 6ஆம் தரத்துலேருந்து. இப்போ தொடர்ந்து நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆங்கிலத்துக்கு பிறகு வேறு என்ன பாடம் பிடிக்கும்? தமிழ் பாடம் நல்லா பிடிக்கும். உங்களுக்கான 4வது கேள்விக்கு போகலாமா? கஜாயினிக்கான 4வது கேள்வி இப்பொழுது. உங்களுக்கான 4வது கேள்விக்கான நேரம் இப்பொழுது. செங்கட்டி வீடு என சிறப்பிக்கப்படும் நாடு எது? செங்கட்டி வீடு என சிறப்பிக்கப்படும் நாடு எது? க்ளூ. இது ஆசியாவில் இருக்கிற ஒரு நாடு. ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. செங்கட்டி வீடு என சிறப்பிக்கப்படுகின்ற நாடு எது? சீனா. ஏன் சீனான்னு சொல்றீங்க? சீனான்றது சரியா இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லாட்டி அடுத்த கேள்விக்கு போவோம், பரவாயில்லை. வடிவா யோசிச்சு பாருங்க. செங்கட்டி வீடு என அழைக்கப்படும் நாடு எது? உங்களுக்கான நேரம் நெருங்குகின்றது. என்ன பதில் இறுதியா? இந்தியா. ஏன் இந்தியாவுக்கு மாறுறீங்க? சீனா தவறுன்னு நான் சொன்னானா? இல்லையே. இந்தியா சரியென்று நான் சொன்னானா? இல்லையே. இறுதியா என்ன பதில் சொல்ல போறீங்க? சீனா. மாற்றம் இல்லை. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. செங்கட்டி வீடு என சிறப்பிக்கப்படும் நாடு எது என்பது உங்களுக்கான 4வது கேள்வி. சரியான பதில் சொல்லிட்டு ஒரு மாற்றம் என்று செய்தீங்க, அது பிள்ளையா போகத்தான். பரவாயில்ல, மீண்டும் சரியான பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். சீனா என்பது தான் சரியான பதில். 3000 ரூபாய் பண பரிசு பெற்றுக்கிறீங்க. இந்தியாவுக்கு போட்டீங்க டக்குன்னு. இறுதியா இந்தியான்னு சொல்லியிருந்தா சரியான பதில் சொல்லி பிளவிட்ட மாதிரி போயிருக்கும் இல்லையா? தெரியாமல் பிளவுறது வேற, விடையை தெரிஞ்சு கொண்டு மாற்றினா எவ்வளோ கவலையாக இருக்கு. 4 கேள்விகள் நிறைவடைந்திருக்கின்றது. 3 கேள்விகளுக்கு சரியான பதில், ஒரே ஒரு கேள்விக்கு தான் தவறான பதில் சொல்லியிருக்கிறீங்க கஜாயினி. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 6 கேள்வி உங்களுக்காக காத்திருக்கின்றது. இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கு 1000. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கு 1000. இன்றைய கேள்விக்கு 1000 நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் கஜாயினி குமார். நீங்களும் கேள்விக்கு 1000 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அழையுங்கள் 0212052300 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். கஜாயினி விட உங்களை எப்படி கூப்பிடுவீங்க? கஜானி என்று தான் கூப்பிடுவீங்க. இப்போ பாடசாலையிலையும் அப்படி தான் கூப்பிடுவீங்க. செல்ல பேர் இருக்கு தானே வீட்டில்? அம்மா, என்னுடைய அப்பா, செல்லம்மா, ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்படி ஒரு பேரும் இல்லையா அவங்களுக்கு? இல்லை, கஜானின்னு தான் கூப்பிட்றது. அம்மா கோவம் வந்தால் எப்படி கூப்பிடுவாங்க அவங்கள?
ம், உங்களோட அம்மா கோவம் வந்து அவங்கள கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோவம் இல்லாத நேரம் பாசமாக கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? சரி, அம்மா கோவம் அப்படி கூப்பிடுவான்னு சொல்லி காட்டுங்க பாப்பா. வீட்டை போனால் அடித்து போடுவான் பயத்தில் சொல்ல எல்லாமே இருக்கா? அப்போ சரி. வருதில்லை, அம்மா மாதிரி செய்ய வருதில்லை அப்படியா? அடி வாங்கிட்டுருக்கிறீங்களா அம்மாட்ட? ஏன் வாங்கியிருக்கிறீங்க? குழப்படி செய்திருக்கிறீங்க. கடைசியாக என்னதுக்கு அடி வாங்கினீங்க? விளையாட போயிட்டு சொல்லாமல் விளையாட போனது. எங்கே போவீங்க விளையாட? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை பக்கத்து வீடு தான் இல்லாட்டி தூரமா? எவ்வளோ உங்களோட வீட்டிலேருந்து அவன் வீடு எவ்வளோ தூரம் இருக்கும்? கொஞ்சம் தூரம் தான். அப்போ கூப்பிட்டு வச்சு நண்பி வீட்டை வந்து அடிவிடுமா இல்லாட்டி வீட்டை கூட்டின்னு வச்சு தான் அடிவிடுமா? வீட்டை கூட்டின்னு வச்சு தான் அடிவிடும். இப்போ நிறைய அடி வாங்கியிருக்கிறீங்க அம்மாட்ட சொல்லாமல் போய். உங்களுக்கான 5வது கேள்விக்கு போகலாம். கஜானிக்கான 5வது கேள்வி பொழுது உங்களுக்கான 5வது கேள்வி. சர்வதேச அந்நியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? சர்வதேச அந்நியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? குழு தெரியாட்டி குழப்பமாக இருந்தால் குழு கேட்போம். அப்படியா? சரி, நான் இந்த மாதத்தில் என்று சொல்லுவேன், நீங்கள் சரியாக திகதியை கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த மாதம் என்று தான் குழு உங்களுக்கு. சரியா? மே மாதம். உங்களுக்கான 5வது கேள்வியாக கேட்கப்படுகின்ற கேள்வி, சர்வதேச அந்நியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 6. மே 6. இறுதியான பதில் மே 6ஆ? ஓ, ஏன் மே 6 இறுதியான பதில் என்று நம்புறீங்க நீங்க? என்ன காரணம்? அந்நியர் தினத்துக்கு உங்களோட அம்மாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் இல்லையா? தெரிவிக்கிறேன்னா நான் இப்போ வாழ்த்து தெரிவிச்சேன்னு தெரியாது. அப்படியா? உங்களுக்கான 5வது கேள்வி, சர்வதேச அந்நியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? மே மாதம் என்பது தான் மாதத்தினுடைய விடை என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வந்து திகதியை சொன்னால் தான் சரியாக சேர்த்துக்கொள்ளப்படும். உங்களுக்கான நேரம் நெருங்குகின்றது கஜானி. சர்வதேச அந்நியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? மே 6. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. சர்வதேச அந்நியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது என்பது உங்களுக்கான 5வது கேள்வி. சரியான பதில் மே மாதம் 14ஆம் திகதி என்பது. தவறிப்போச்சே, மே மாதம் 6ஆம் திகதி என்று சொல்லிட்டீங்களே, பரவாயில்லை. சரி, சர்வதேச மகளிர் தினம் எப்போ கொண்டாடப்படுது? நடந்து முடிஞ்சது. இப்போ சர்வதேச மகளிர் தினம் என்ன சொல்லுங்க பாப்போம்? மார்ச். ஞாபகம் வருது, ஆனால் சரியா திகதி என்னும் வரை இல்லை. பார்ப்போம். மார்ச் 8 இல்லையா? மார்ச் 8. எங்கே படிச்சீங்க? ஞாபகம் வந்து மார்ச் 8 தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. பள்ளிக்கூடத்தில். உங்களோட பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு என்ன நல்லா பிடிச்ச விடயம்? என்ன விஷயம் பிடிக்கும் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு? அழகாக இருக்கும் பள்ளிக்கூடம். முத்துத்தம்பி மகாவித்தியாலயம் தானே? அழகாக இருக்கிறபடியாக அந்த பாடசாலை தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி, உங்களுக்கான
ஆறாவது கேள்வி போமா? ஓ. உங்களுக்கான ஆறாவது கேள்விக்கான நேரம் இப்பொழுது. தயாளினிக்கான ஆறாவது கேள்வி இப்பொழுது. ஏஎம் என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன? ஏஎம் என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன? க்ளூ. ஏஎம்னு சொன்னால் என்னென்னு விளங்குதா? இல்லை, அதாவது வந்து நேரத்துக்கு நாங்கள் கணிப்பிடுவது வந்து ஏஎம் பிஎம்னு சொல்லி விளங்குதா? நேரத்தில் ஏஎம் பிஎம்னு இருக்குது. அதை வந்து ஏஎம் என்னத்தை குறிக்குதுன்னு இப்போ சொல்லுங்க. நேரத்தை தான் குறிக்குது. அது ஏஎம் என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன? அந்த ஏஎம் வந்து எந்த காலப்பகுதியை குறிக்கிறது, இல்லாட்டி வந்து இந்த என்னத்தை அது சுட்டி காட்டுது? ஏஎம் அண்ட் ஏன்னு சொல்கிறவன்னு சொல்லி இலகுவா பதில் சொல்லலாம். திகதி இல்லையே, நான் சொன்ன பையன் வந்து ஒரு காலப்பகுதியை சொல்லுமன். சரியான தெளிவான விட சொல்லணும். ஏஎம் என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன? ஒரு வருடத்தை குறிக்கிறது. ஒரு வருடத்தை குறிக்கிறது. உங்களுக்கான நேரம் நெருங்குகின்றது. இறுதி என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு வருடத்தை குறிக்கிறது. ஏஎம் இல்ல. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கின்றது. ஏஎம் என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன என்பது உங்களுக்கான கேள்வி. சரியான பதில், இலகுவான பதில், முற்பகல் என்பது. சரியா? முற்பகல் பிற்பகல் என்று சொல்லிடணும். பிஎம்னு சொல்லி சொன்னால் பிற்பகல், ஏஎம்னு சொல்லி சொன்னால் முற்பகல். 3 கேள்வி தவறாக போச்சு, 3 கேள்வி சரியாக சொல்லியிருக்கிறீங்க. ஏஎம் என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன என்பது உங்களுக்கான இறுதியாக கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் முற்பகல் என்பது. அதாவது வந்து ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. சரியா? 24 மணி நேரத்தில் வந்து நள்ளிரவு 12 மணிக்கு ஏஎம் ஆரம்பிக்கும். ஏஎம் ஆரம்பித்தா பகல் 12 மணி வரை உள்ள அந்த 12 மணி நேரம் வந்து ஏஎம் என்று சொல்கிறது. அதாவது காலை வேளையாக இருக்கும் கூடுதலாக. அதைத்தான் முற்பகல்னு சொல்கிறது. 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு இல்லை 12 மணி தொடக்கம் இரவு 12 மணி வரை இருக்கிற காலப்பகுதியை வந்து பிஎம்னு சொல்கிறது. அதாவது பிற்பகல். ஏஎம் பிஎம்னு விளக்கம் தெரியுமா? இப்போ ஏஎம்னா என்ன? முற்பகல். பிஎம்னு சொன்னால் பிற்பகல். இப்போ நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? ஒரு வருடத்தின் குழப்பம் என்ன? சரியான ஒரு என்னன்னு சொல்லி சரியாக தெரியாததில் அந்த குழப்பம் வந்துட்டு இனி அந்த குழப்பம் வராது கஜானிக்கு. அப்படி தானே? இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கார நிகழ்ச்சி. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிரம். இன்று கேள்விக்காயிர நிகழ்ச்சியினுடைய போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் கயானி குமார். நீங்களும் கேள்விக்கார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அழையுங்கள் 0220520520 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். கயானி, அப்பா என்ன செய்கிறார்? கூலி வேலை செய்கிறார். வேலைக்கு போயிட்டார். அன்னைக்கு என்ன யோசிச்சு போட்டு சொல்கிறீங்க? இந்த வேறா போயிட்டாரா அப்படின்னு சொல்லி. யாரோட போட்டிக்கு வந்திருக்கிறீங்க? அப்பாவோட. பண்டிகை வேலைக்கு போகாமல் வந்துட்டாரா? போயிட்டு தான் வந்திருக்கிறார். சரி, வீட்டு நீங்கள் எத்தனை பேர்? 3 பேர். நீங்கள் எத்தனையாவது? யோசிக்கிறீங்க. நீங்கள் 3வது. மூத்தது யார்? அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? என்ன தரம் படிக்கிறார்? அவையல். எந்த பாடசாலை? கொக்குவில் இருந்து கல்லூரி. இந்த ஆண்டு காப்போதா சாதாரண தரம் ஓயல். அண்ணா எத்தனாவது தரம் படிக்கிறான்னு தெரியாதா?
அடுத்தது யார் இரண்டாவது? அண்ணா. அவரும் அண்ணா தான். அவர் இந்த பாடசாலை? கொக்கிலேருந்து. அவரும் கொக்குவிலேருந்து தான். என்ன தரம் அவர்? 10. 10ஆம் தரம். நீங்கள் 7ஆம் தரம். ஒரு தங்கச்சி. ஒரு 2 அண்ணாவுக்கு ஒரு தங்கச்சி. உங்களுக்கு 2 அண்ணாவில் வந்து எந்த அண்ணாவை கூட பிடிக்கும்? 2 பேரையுமே கூட பிடிக்கும். இது 2 பேர், ஒரு ஆளை சொன்னால் ஒரு ஆள் அடித்து போடுவாருன்னு சொல்லி பயத்தில் சொல்கிற மாதிரி இருக்கே, அப்படி இல்லையா? 2 பேரையும் கூட பிடிக்கும். அம்மாக்கு என்ன பேர்? நிர்மலா. அம்மா என்ன செய்கிறா? வீட்டில் இருக்கிறா. சரி, உங்களுக்கு வந்து ஏதாவது பாடத்தில் சந்தேகம் இல்லாட்டி பாடத்தில் வந்து குழப்பம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் எந்த அண்ணா கூடுதலாக உங்களுக்கு சொல்லி தருவார்? மூத்த அண்ணா தான் சொல்லி தருவார். சரி, அவர் தான் பெரிய அண்ணா. அவர் தான் 11ஆம் தரம் படிக்கிறார். அப்போ அவருக்கு கூட விஷயம் இருக்குமென்னு சொல்லி நீங்கள் அவரை போய் கேட்பீங்க, அப்படியா? உங்களுக்கான 7வது கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான 7வது கேள்விக்கான நேரம் இப்பொழுது. கஜானிக்கான 7வது கேள்வி இப்பொழுது. உங்களுக்கான 7வது கேள்வி. தேசப்படத்தில் ஆறு, குளம், கால்வாய், கடல் போன்ற நீரோடு சம்பந்தப்பட்டவை வரையும் போது என்ன நிறம் பயன்படுத்தப்படுகிறது? உங்களுக்கான 7வது கேள்வி. தேசப்படத்தில் ஆறு, குளம், கால்வாய், கடல் போன்ற நீரோடு சம்பந்தப்பட்டவை வரையும் போது என்ன நிறம் பயன்படுத்தப்படுகிறது? புவியியல் பாடம் படிக்கிறீங்களா? நீலம். ஏன் கரிப்பாத ஞாபகம் இருக்கா? இல்லாட்டி சும்மா சொல்ற மாதிரி இருக்கே மண்டு. கிரணிங்க. என்ன கிரணிங்க? 6 குளங்கள் கிரும்போது என்ன நிறம் பயன்படுத்தினீங்க? நீலம். உண்மையாவா? நீலம் தான் பயன்படுத்தினீங்களா இல்லாட்டி வேறு நிறம் பயன்படுத்தினீங்களா? உங்களுக்கான 7வது கேள்வி. தேசப்படத்தில் ஆறு, குளம், கால்வாய், கடல் போன்ற நீரோடு சம்பந்தப்பட்டவையை வரையும் போது என்ன நிறம் பயன்படுத்தப்படுகிறது? நீலம். மாற்றமில்லையே. தவறா போனா 4 கேள்வி தவறா போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்லை. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. தேசப்படத்தில் ஆறு, குளம், கால்வாய், கடல் போன்ற நீரோடு சம்பந்தப்பட்டவை வரையும் போது என்ன நிறம் பயன்படுத்தப்படுகிறது? பிள்ளை விட்டுட்டீங்களே. வானம் என்ன நிறம்? நீலம். அப்படின்னா வான நீளமாக இருக்கும்போது ஏன் அப்போ கடல், கால்வாய், ஆறு எல்லாம் நீளமாக விரைவினம்? தெரியல. பதில் சரியா அப்படியான நான் சொல்லி. சரியான பதில் நீலம் என்பது. வாழ்த்துக்கள். 4000 ரூபாய் பணப்பரிசு வெற்றி பெற்றுக்கிறீங்க கஜானி. நீலம் என்பது தான் சரியான பதில். சரியா? தேசப்படத்தில் கால்வாய், கடல், அதே போல் ஆறு இவையெல்லாம் வந்து வரையும் போது என்ன நிறத்தில் பயன்படுத்தப்படும் அப்படின்றது தான் கேள்வி. நீல நிறம் என்பது தான் சரியான பதில். நீங்கள் வந்து சுற்றுலா போயிருக்கிறீங்களா பாடசாலையால்? இன்னும் போனதில்லை. அப்படி நீங்கள் சுற்றுலா போகணும்னு சொன்னால் இந்த இடத்த போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கொழும்பு. கொழும்புல என்ன பார்க்கணும்? கடல் இங்கே இருக்குது தானே. இங்கே இருக்க கடலை விட கொழும்புல இருக்க கடல் பெருசாக இருக்கும். அப்படி பார்க்கணுன்னு போகிறீங்களா? கடல் எல்லா இடம் ஒரு கடல் தானே இருக்கும். சில இடத்த அலை கூடவாக இருக்கும், சில இடத்த ஆழம் கூடவாக இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும் என்ன. அதனால் கொழும்பு கடலை போய் பார்ப்போம். உங்களோட பாடசாலையில் ஏதாவது ஒரு போட்டி நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த போட்டியில் உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும்? பாட்டு படிப்பீங்களா, நடனம் ஆடுவீங்களா, என்ன செய்வீங்க? வாசிப்பீங்க. வாசிக்கிறது வந்து அந்த போட்டியிலலாம் வாசிக்கிறது வருமா? வாசிப்பு போட்டியெல்லாம் வரும். அதில் நீங்கள் நல்லபடியாக வாசிப்பீங்க.
எழுத்து பிள்ளையெல்லாம் வாசித்தா தான் சரியான புள்ளி வழங்கணும், அப்படித்தானே? இல்லையண்டா புள்ளியெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கான 8வது கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான 8வது கேள்விக்கான நேரம். 4000 ரூபாய் பணப்பரிசு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கான 8வது கேள்வி இப்பொழுது. யானைகளை பழக்கி அதனை அடக்கும் கருவி எது? க்ளூ. கூடுதலாக வந்து விநாயக பெருமானை சொல்லும்போது இதை சொல்லுவேன். விநாயக பெருமான் சார்ந்த விடயமாக இருக்கும். ஓரளவுக்கு யானை முகத்தவன் என்றபடியினால் அப்படி இருக்கலாம். உங்களுக்கான 8வது கேள்வி. யானைகளை பழக்கி அதனை அடக்கும் கருவி எது? நான்கு கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த கேள்விக்கும் சரியான பதில் சொன்னா இரும்பு சங்கிலி. என் இரும்பு சங்கிலின்னு சொல்றீங்க? யானையை கட்டி வைக்கிறவ காலில் போட்டதா இல்லையா? நேரம் நெருங்குகின்றது. உங்களுக்கான 8வது கேள்வியாக கேட்கப்படுகின்ற கேள்வி. யானைகளை பழக்கி அதனை அடக்கும் கருவி எது? என்ன பதில்? இறுதியான பதில் இரும்பு சங்கிலி. வேறு வழி இல்லாமல் இரும்பு சங்கிலி என்னன்னு சொல்லணும், அப்படித்தானே? உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. யானைகளை பழக்கி அதனை அடக்கும் கருவி எது என்பது உங்களுக்கான 8வது கேள்வி. நீங்கள் சொல்லியிருக்கிற பதில் இரும்பு சங்கிலி என்பது. ஆனால் அது இரும்பு சங்கிலி சரியாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது உண்மைதானே? சரியான பதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்குசம். சரியா? அங்குசம் என்று தான் அதை சொல்கிறது. 8 கேள்விகள் நிறைவடைந்திருக்கின்றது. 4 கேள்விகளுக்கு சரியான பதில், 4 கேள்விகளுக்கு தவறான பதில். இன்னும் 2 கேள்விகள் உங்களுக்காக இறுதி கேள்விகளாக காத்திருக்கு. 2க்கும் சரியான பதில் சொல்லுவீங்களா? ஓம். உஷார காண இல்லையே. ஓம் என்று சொல்லுங்க படிவா. இன்னும் வேகம் வரையிலேயே. ஓம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காக இப்பொழுது சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிரம். இன்றைய கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி முத்துத்தம்பி மகாவித்தியாலயத்தில் தரம் 7 கல்வி கற்கின்ற மாணவியான கஜானி குமார். நீங்களும் கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். அழைகள் 021 205 2300 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். இன்றைய கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது நுழைய போகிறோம். கஜானி, உங்களோட வீடு எங்கே இருக்கு? திருநெல்வேலி. திருநெல்வேலியில் எங்க? முருகன் வீதி. முருகன் வீதி. முருகன் வீதி என்ற பெயர் வந்தது? முருகன் கோயில் இருக்காங்க இல்லை, அப்போ ஏன் முருகன் என்று பெயர் வந்தது? தெரியல. எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க நீங்கள் முருகன் வீதியில்? சின்ன வயசுலேருந்து, பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கிறீங்க. அம்மாவோட விட அப்பாவோட விடா? அப்பாண்ட விடம். அம்மாவோட இடம் எங்க? அம்மா முருகன் வீதி தான். அம்மா அப்பப்பா இருக்கிறமா? அது என்ன யோசிச்சு போட்டோ? யார் இருக்கிறது உங்களோட? யார் இருக்கிறது? அம்மம்மா இருக்கிறா? அம்மப்பா இருக்கிறா? இல்லை, அம்மா அப்பா. அது சரி, உங்களோட நிரூபினம். நான் கேட்டேன் அம்மாட அப்பா தானே அம்மாப்பா, இல்லாட்டி அம்மாட அம்மா அம்மாம்மான்னு சொல்கிறேன். அவங்களோட பாட்டி அம்மம்மா யாரும் அப்படி இருக்கிறம்மா அவங்களுக்கு வயசு பொண்ணாக்கள்?
இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியா? சரி. அப்பாண்ட அம்மா எல்லாம் அங்கே இருக்கணும். அவையில் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அவை கொஞ்சம் தள்ளி இருக்கணும் உங்களோட வீட்டை. அவை எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள்? அப்பா. அப்பப்பா அப்பம்மான்னு சொல்லி. உங்களுக்கு அப்பம்மா பிடிக்குமா அப்பப்பா பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். 2 பேரில் யாருக்குள்ளே பிடிக்கும்? யார் நல்லா உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி தருவீனா? அப்பம்மா. அப்பப்பா அடிக்கிறவருக்குள்ள இருக்கு. அப்படியா? இல்லை. என்ன பேர் அப்பப்பாக்கு? அப்பப்பாக்கு என்ன பேர்? நகுலராஜா. அப்பம்மாக்கு? அப்பம்மாவுக்கு தெரியாது. அப்பம்மா இன்றைக்கு நீங்கள் வீட்டை போனால் சரி இந்த பேர் தெரியாமல் போய் கேட்க ஒன்றும் சொல்லாமல் வந்திருக்கிறிய பேத்தின்னு சொல்லி அடிக்க போகிறா. என்ன செய்ய போகிறீங்க? அம்மாவுக்கு என்ன பேர்? அதுவும் தெரியாது. அப்பப்பாட்ட பேர் மாத்திரம்தான் தெரியும். சரி, பரவாயில்ல. உங்களுக்கான 9வது கேள்வி போகலாமா? உங்களுக்கான 9வது கேள்விக்கான நேரம் எப்பொழுது? சரியான பதில் சொன்னால் 5000 ரூபா பணப்பரிசை வெற்றி பெறலாம். உங்களுக்கான 9வது கேள்வி. ஈசான மூலை என அழைக்கப்படும் திசை எது? ஈசான மூலை என அழைக்கப்படும் திசை எது? க்ளூ. இதுக்கு எப்படி க்ளூ கேட்குறீங்க? திசைகளை அடிப்படையாக வைத்து தானே வரும். உங்களுக்கான 9வது கேள்வி. ஈசான மூலை என அழைக்கப்படும் திசை எது? தென்கிழக்கு. உங்களுக்கான நேரம் நெருங்குகிறது. இறுதி பதில் என்ன? ஈசான மூலை என அழைக்கப்படும் திசை எது? தென்கிழக்கு. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. ஈசான மூலை என அழைக்கப்படும் திசை எது என்பது உங்களுக்கான 9வது கேள்வி. சரியான பதில் வடகிழக்கு என்பது. ஒரு சின்ன வித்தியாசத்தில் விட தவறி போச்சு. தென்கிழக்குன்னு சொல்லி. பரவாயில்ல, இந்த கேள்விக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிட்டேனே. வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இப்படி நிறைய ஒவ்வொரு திசைகளையும் கூடுதலாக பிரதானமாக 4 திசைகள் இருக்குது. அது 4 திசையையும் சேர்த்து இணைந்த திசைகள் ஈசான மூலை, அக்னி மூலை, நிருதி மூலை, வாயு மூலை என்றெல்லாம் சொல்லுவேன். என்ன செய்யலாம்? இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் எவ்வளோ பரிசு வெற்றி பெறலாம்? 5000 ரூபா பணம் பரிசு வெற்றி பெறலாம். எதிர்காலத்தில் ஒரு வைத்தியர் அவரோடம்னு சொல்லி கல்வி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க முத்துத்தம்பி மகா வித்தியாலயத்தில். எத்தனையாம் பிள்ளையா வருவீங்க? முதலாம் பிள்ளை நீங்கள் தானா? 18 பேரில் முதலாம் பிள்ளை நீங்கள் தான். எந்த தரத்துலேருந்து முதலாம் பிள்ளையை கொண்டிருக்கிறீங்க? 6ஆம் தரத்துலேருந்து முதலாம் பிள்ளை. அதுக்கு முதல் 3. அப்போ முதலாம் பிள்ளையா வந்தது யார்? வேறொரு பிள்ளை. அந்த பிள்ளை இப்போ எங்கே? 7ஆம் ஆண்டில் படிக்கிறேன். உங்களோட என்ன படிக்கிறேன்? என்ன பெயர்? திருஷிகா. 7B-யா? 7A. அந்த பிள்ளை இப்போ எத்தனாம் தரம்? எத்தனாம் பிள்ளையா வருவா? 3ஆம் பிள்ளை வருவா. சரி, அப்போ நீங்கள் 3ஆம் பிள்ளையா இருந்தீங்க, முதலுக்கு வந்துட்டீங்க. அப்போ அவள் முதலாம் பிள்ளையா இருந்தால் இப்போ 3க்கு வந்துட்டா நீங்கள் 3க்கு போயிட்டீங்க. உங்களுக்கான இறுதி கேள்விக்கு போமா? இறுதி கேள்வியை தெரிவு செய்யுங்க. சரியான பதில் சொன்னால் 5000 ரூபா பணப்பரிசு, தவறுன்னு சொல்லி சொன்னால் 4000 ரூபா. CEB என்பதன் விரிவாக்கம் என்ன? CEB என்பதன் விரிவாக்கம் என்ன? க்ளூ. இது ஒரு நிறுவனம் என்று சொல்லலாம்.
சரியா? அதை விட இப்போ அதிகமான தேவைகளுக்கு இப்போ கூட அதனுடைய பயன்பாடு இருந்து கொண்டே இருக்கு. இப்போ கூடன்னு சொன்னால் எல்லா இடமும் தேடி தேடி பார்க்குறீங்கன்னு. உங்களுக்கான 10வது கேள்வி, CEB என்பதன் விரிவாக்கம் என்ன? அரசாங்கம். அரசாங்கமா? உங்களுக்கான நேரம் நெருங்குகின்றது. இறுதியான பதில் என்ன? அரசாங்கம். அரசாங்கம். CEB என்பதன் விரிவாக்கம் என்ன என்பது உங்களுக்கான இறுதி கேள்வி. அரசாங்கம் என்று சொல்லி பதில் சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாமா? உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. CEB என்பதன் சரியான பதில் என்னன்னு சொல்லி சொன்னால் சிலோன் எலக்ட்ரிக் போர்ட். தமிழில் சொல்ல போனால் இலங்கை மின்சார சபை. என்ன செய்யலாம்? 10 கேள்விகள், 6 கேள்விகள் சரியாக சொல்லாமல் விட்டுட்டீங்களே. 4 கேள்விகள் மாத்திரம்தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். 4000 ரூபாய் பண பரிசு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அந்த 6 கேள்வியும் உங்களுக்கு தெரிந்த இல்லாட்டி உங்களோட சார்ந்த கேள்விகளாக அல்லாமல் இருந்தபடியாக நீங்கள் சொல்ல முடியாமல் போயிட்டு, அப்படி தானே? இதோடு இன்றைய கேள்விக்கார நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய கேள்விக்கார நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்திருந்த போட்டியாளர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்த மாணவி, யாழ்ப்பாணம் திருநெல்வேலி முத்துத்தம்பி மகா வித்தியாலயத்தில் தரம் 7இல் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவி கஜானி குமார் இன்றைய கேள்விக்கார நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருந்தார். 10 கேள்விகளில் 4 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 4000 ரூபாய் பணப்பரிசை வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கான வங்கி புத்தகம் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. வாழ்த்துக்கள் கஜானி. எதிர்காலத்தில் ஒரு வைத்தியராக சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கீங்க, அப்படி தானே? அதுக்கேற்ற மாதிரி நல்ல வடிவாக நிறைய விஷயத்தை தேடி தேடி படிங்க. இப்போ 1ஆம் பிள்ளை இறக்குற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு தவணையிலையும் ஒவ்வொரு தரத்திலையும் 1ஆம் பிள்ளையாக வந்து கொண்டிருந்தால் இறுதியில் நீங்கள் நல்ல வடிவாக படித்து வைத்தியராக வரலாம். வாழ்த்துக்கள். நல்ல வடிவாக படிங்க. இதோட கேள்விக்கார நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு புதிய போட்டியாளரோடு கேள்விக்கார நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.